வணக்கம் நண்பர்களே. எடப்பாடி பழனிசாமி சமீபத்தில் தான் அமித்ஷாவை சந்தித்தார். அவர்கள் ரகசியமாக பேசினார்கள். அங்கே என்ன நடந்தது என்று தெரியவில்லை. இன்னும் ஒரு மாதத்தில் அண்ணாமலையை தூக்குகிறார்களா, என்ன நடக்கிறது என்று பார்க்க வேண்டும் என்று மூத்த பத்திரிகையாளர் பிரியன் தெரிவித்திருந்தார். அதிமுக பாஜக கூட்டணி முறிந்துவிட்டாலுமே அது பற்றி எடப்பாடி பழனிசாமி எதுவுமே நேரடியாக இதுவரை பேசவில்லை. ஒரு வார்த்தை கூட கூட்டணி முறிவை பற்றி பேசவில்லை. இந்த நிலையில்தான் எடப்பாடி ஏன் பாஜக பற்றி பேசவில்லை, இதற்கு பின் என்ன நடக்கிறது என்று மூத்த பத்திரிகையாளர் பிரியன் பேட்டியளித்திருந்தார். அதில் அதிமுக கூட்டணியில் பாஜக இல்லை என்று ஜெயக்குமார் முதலில் கூறினார். ஆனால் எடப்பாடி கூறினால்தான் நம்புவோம் என்று பாஜகவினர் கூறினார்கள். அதன் பின் இப்போதும் கூட மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் பின் கூட்டணி முறியும் என்றார்கள். இப்போது கூட எடப்பாடி அறிவிக்கவில்லை என்கிறார்கள். எடப்பாடி அறிவித்தால்தான் அதை நம்புவோம் என்று பாஜகவினர் கூறுகிறார்கள். இதுதான் சந்தேகத்தை தருகிறது. எடப்பாடி தான் அமித்ஷாவை சந்தித்தார். அவர்கள்தான் ரகசியமாக பேசினார்கள். அங்கே என்ன நடந்தது என்று தெரியவில்லை. அதனால்தான் கூட்டணி முறித்ததை பற்றி எடப்பாடி பேச வேண்டும் என்று பாஜக நினைக்கிறது. அமித்ஷாவை எடப்பாடி சந்தித்த போது ஏதோ நடந்துள்ளது. அமித்ஷா 20 தொகுதிகள் வேண்டும், OPS டிடிவி தினகரனை சேர்க்க வேண்டும் என்றெல்லாம் கூறியுள்ளார். ஆனால் இதை எப்படி எடப்பாடி கேட்கவில்லை. இதுவே மோதலாகி கூட்டணி முறிய காரணமாகியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி தகவல் முடிவடைகிறது. இந்த செய்தி தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.